ஹாய் ப்ரோ. என்ன கேஸு? முதல்ல நீ என்ன கேஸ்பா? நானா பொட்டலந்தான். கஞ்சா கேஸா? நானும் ஒரு வகையில் பொட்டலம் கேஸ் தான். ஓ சூப்பரு. சூப்பரா? என்னடா படிக்கிற நீ? பிகாம் செகண்ட் இயர். என்னாச்சு ப்ரோ? உன்னை பார்த்தா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி என்னைய பார்க்குற மாதிரியே இருக்குது. சரியாக சொல்லணுன்னா அது செமஸ்டர் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிற நேரம். உங்கள் 2 பேருக்குமே இன்டர்னல் பாவம் பார்த்து பாஸ் போட்டிருக்கேன். ஆனால் செமஸ்டரில் பாவம்லாம் பார்க்க மாட்டேன். ஃபெயில்னா ஃபெயில் தான். ஒழுங்காக படித்து எக்ஸாம் எழுத பாருங்கள். இப்போ என்னடா பண்ணுறது? படிச்சு தான்டா ஆகணும். டேய் எப்படிடா படிப்போம்? அவ்வளோ போர்ஷன் இருக்குடா, ஏதாவது பண்ணணும்டா. டேய் இதெல்லாம் ஒரு விஷயமாடா? கையை கொடு, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. என்ன? கஞ்சாவே சக்தி, கஞ்சாவே சக்தி, கஞ்சாவை போட்டு படுறா. அப்படி படித்ததெல்லாம் மண்டல அப்படியே இருக்கும். உனக்கு வேணா என்கிட்ட கேளு, சரியா? வெங்கடேஷ் உடனே தான்டா. டேய் என் சொல்கிறதுல உண்மையாடா? உண்மையான்னு தெரிலடா, ஆனால் கண்டிப்பாக தப்பான பழக்கம்டா, பார்த்துக்கோ. சஞ்சு, எனக்கு வேணும். அண்ணே நானும் அப்படி தானே ஆரம்பித்தேன். அப்படியே மதக்கிற மாதிரி இருக்குண்ணே. ஆரம்பத்தில் அப்படி தான் இருந்தது. எக்ஸாம்னு அடிக்க ஆரம்பிச்சது. ஒரு கட்டத்தில் சோறு தண்ணி கூட நாம் இருந்துடலாம், ஆனால் கஞ்சா இல்லாமல் இருக்க முடியாதுங்க அளவுக்கு நிலைமை மோசமாயிடுச்சு. பல முறை என்னை வெங்கடேஷ் வச்சிருச்சான். ஆனால் நான் தான் கேட்கல. அப்புறம் பணத்தட்டுப்பாடு வர ஆரம்பிச்சது. முதல்ல வீட்டில் திருட ஆரம்பித்தேன். அப்புறம் அது ஒரு தடவை நிற்கலை. எப்போல்லாம் எனக்கு பணத்தை வந்துச்சோ அப்போல்லாம் திருட்டு என் பழக்கம். எவன்டி சிக்காமா நல்லா போயிட்டு இருந்தேன்னு நினச்சிட்டு இருந்த நேரத்தில் அண்ணே கஞ்சா கேஸுன்னு சொன்னீங்க, இது கொலை கேஸ்ண்ணே. கஞ்சால தானே ஆரம்பிச்சது. அண்ணே பயமாக இருக்குண்ணே. தம்பி ஒழுங்காக அந்த பழக்கத்தை விட்டுரு, இல்லை உன் எதிர்காலம் என்னம்மா எதாக இருக்கும். 2 பேரும் வெளியே வாங்க. சார் நீங்கள் தான். அருண் நீயா? ஒரு நிமிஷம். சரி பார்ப்போம். என்னடா பண்ணிட்டு இருக்க? அவங்க கூடலாம் ஏன்டா பேசுகிற? கஞ்சா உன் வாழ்க்கையே அழிச்சிருண்டா, புரிஞ்சுக்கோ. டேய் சும்மா தான்டா பேசிட்டு இருந்தோம், நான் பார்த்துக்கிறேன்டா. ஐயோ போ. டேய் வெங்கடேஷ். மாமே. ஏய் சஞ்சு,
எஸ்ஐ சார் தெரியுமாண்ணே? நான் சொன்னேன்ல வெங்கடேஷ், அது சார் தான். ஒரே காலேஜில் ஒரே கிளாஸில் ஒரே பெஞ்சில் படித்த 2 பேரோட வாழ்க்கை என்ன மாதிரி ஆக போகிறீங்களா இல்லை வெங்கடேஷ் மாதிரி ஆக போகிறீங்களாங்கிறது உங்கள் கையில் தான். எஸ், த சாய்ஸ் இஸ் யோர்ஸ். அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் ஸ்டாலின் ஐபிஎஸ், கன்னியாகுமரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர். ஈன்றால் முகத்தேயும் இன்னதால் என் மற்ற சான்றோர் முகத்துக்களி என்பது வள்ளுவர் வாக்கு. அந்த திருக்குறளில் பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் போதைப்பொருள் பயன்படுத்தும் போது அந்த பெற்ற தாய் கூட ஏற்றுக்கொள்ளாமல் அவங்க மனம் அந்த அளவுக்கு புண்படும். அப்படி இருக்கும்போது இந்த சமூகத்தில் இருக்க ஒரு அறிவார்ந்த சமுதாயம் எப்படி அவர்களை ஏற்றுக்கொள்ளும்? பெரும்பாலான நேரங்களில் பார்த்தீங்கன்னா தவறான நட்பு காரணமாகவோ இல்லை ஒரு அழுத்தத்தின் காரணமாகவோ நம்ம போதைப்பொருள் பயன்படுத்துகிறோம். அந்த போதைப்பொருள் பயன்படுத்தும் போது அது ஒரு ஷார்ட் டைம் ப்ளஷர் கொடுக்கும், ஒரு தற்காலிகமான ஒரு மகிழ்ச்சியை கொடுக்குமே தவிர அது பர்மனெண்ட்டாக மிகப்பெரிய பாதிப்பினை ஏற்படுத்தும். அது எந்த மாதிரியான பாதிப்பினை ஏற்படுத்தும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதனுக்கு முக்கியமான குணாதிசயங்களில் ஒன்று பார்த்தீங்கன்னா சிந்திக்கும் திறன். அந்த சிந்திக்கும் திறனை கம்ப்ளீட்டாக சிதைத்து விடும். அப்படி சிதைத்து விட்டால் நம்ம செல்ஃப் கண்ட்ரோலை இழந்து தவறான பாதைக்கு செல்வதற்கும் குற்ற செயல்களில் ஈடுபடுவதற்கும் நிறைய சான்சஸ் ரொம்ப அதிகம். அது மட்டும் இல்லாமல் இது ஹெல்த் ரீதியாக மிகப்பெரிய பாதிப்பினை ஏற்படுத்தும். அந்த செல்ஃப் கண்ட்ரோல்னு சொல்லும் போது நம்மளை இயக்கிறது பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். அந்த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தை கம்ப்ளீட்டாக டேமேஜ் பண்ணி நம்மளோட இயக்கம் நம்ம கண்ட்ரோலில் இல்லாமல் உடல் அளவிலும் சரி மனதளவிலும் சரி ஒரு தவறான பாதைக்கு சென்று நம்மளோட ஹெல்த் பாதிப்பினை ஏற்படுத்தும். இந்த போதைப்பொருள் பயன்படுத்தினால இது தங்களுக்கு மட்டும் ஒரு பாதிப்பினை ஏற்படுத்தாது, தன்னை சார்ந்த குடும்பத்திற்கு மிகப்பெரிய பாதிப்பினை ஏற்படுத்தும், தன்னை சார்ந்த சமூகத்திற்கு மிகப்பெரிய பாதிப்பினை ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு தவறான ஒரு அடைமொழி வந்துடும். அந்த அடைமொழி பார்த்தீங்கன்னா, இது போல போதைப் பொருளை பயன்படுத்துவர்கள், கஞ்சா பயன்படுத்துவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு உங்க பேருக்கு பின்னாடி ஒரு தவறான ஒரு அடையாளத்தை உருவாக்கிவிடும். உங்க பெற்றோர்கள் இந்த அடையாளத்தை உங்களுக்காக விரும்பவில்லை. உங்க பெற்றோர்கள் நீங்க ஒரு நல்ல ஒரு பதவியில இருக்கணும், ஒரு டாக்டரா இருக்கணும், இல்ல என்ஜினியரா இருக்கணும், ஒரு நல்ல மனிதனாக இருக்க வேண்டும் என்பதை ஆசைப்படுவர்களை தவிர நீ போதைப் பொருளை பயன்படுத்து, அதுக்கு மூலமாக உங்களுக்கு ஒரு தவறான ஒரு அடைமொழி வருவதை உங்க பெற்றோர்கள் விரும்ப மாட்டார்கள். மேலும் பாத்தீங்கன்னா கடுமையான சட்டங்கள் நடைமுறையில் இருக்கு. நம்ம எல்லாரும் நினைக்கிறோம் போதைப் பொருள் விற்பனை செய்வது மட்டும்தான் குற்றம் நினைக்கிறோம். அப்படி கிடையாது. போதைப் பொருள் விற்பனை செய்தாலும் குற்றம், போதைப் பொருள் பயன்படுத்தினாலும் குற்றம். அப்படி போதைப் பொருள் பயன்படுத்துவோர் மீது கூட நம்ம வழக்கு பதிவு செய்ய முடியும். அப்படி வழக்கு பதிவு செய்யறது மூலமாக அவர்கள் வாழ்க்கையை மிகப்பெரிய ஒரு பாதிப்பினை ஏற்படுத்தும். அந்த ஒரு எஃப்ஐஆர் நம்ம போடும்போது அரசு வேலைக்கு செல்வதாக இருந்தாலும் சரி, ஒரு வெளிநாட்டுக்கு செல்வதாக இருந்தாலும் சரி, நிறைய இடங்கள்ல அவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். எனவே ஒரு தவறான நட்பு காரணமாகவோ இல்ல மற்றவர்கள் அழுத்தத்தின் காரணமாகவோ ஒரு தற்காலிக மகிழ்ச்சிக்காகவோ இந்த போதைப் பொருள் ஒரு டைம் தான் பயன்படுத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணாமல் இந்த போதை என்பது அழிவின் பாதை என்பதை உணர்ந்து இந்த போதைப் பொருளுக்கு அறவே விடை கொடுத்து நம்ம கல்வியின் பாதையை சூஸ் பண்ணி ஒரு புத்தகத்தின் வழியே நம்ம வாழ்க்கையை பயணிக்க வேண்டும். இந்த புத்தகத்தின் வழியை பயணிக்கும் போது மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைத்த இடத்தை சென்றடைய முடியும். வாழ்க்கையில் நீங்கள் வெற்றிகரமான ஒரு மனிதராக வலம் வர முடியும். எனவே அனைவரும் சே நோ டு ட்ரக்ஸ் சொல்லிட்டு நம்ம எந்த விதமான போதைப் பொருளும் பயன்படுத்தாம ஒரு ஆரோக்கியமான ஒரு போதை இல்லாத ஒரு மாவட்டத்தையும் ஒரு போதை இல்லாத மாநிலத்தையும் உருவாக்க வேண்டும். நன்றி.